9th CBSE மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது, அது எத்தனை டைப்பாக இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இந்த சாப்டருக்குள்ளே போய் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸில் தான் எல்லா நம்பர்ஸுமே இருக்கும். ஓகே, இந்த ரியல் நம்பர்ஸை ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரேஷ்னல் நம்பர். ஓகே, நம்ம இந்த சாப்டரில் இந்த ரேஷ்னல் நம்பரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து இர்ரேஷ்னல் நம்பர், இதையும் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இர்ரேஷ்னல் நம்பர். இப்போது இந்த ரேஷ்னல் நம்பருக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் இருக்குது. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? ஹோல் நம்பர் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் நம்பர் இருக்குது. ஓகே, இப்போ ஹோல் நம்பர், அடுத்து நேச்சுரல் நம்பர். ஓகே, இப்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நேச்சுரல் நம்பரையுமே நம்ம ஹோல் நம்பர்னு சொல்லலாம். எல்லா ஹோல் நம்பரையுமே நம்ம இன்டீஜர்னு சொல்லலாம். எல்லா இன்டீஜரையுமே நம்ம ரேஷ்னல் நம்பர்னு சொல்லலாம். எல்லா ரேஷ்னல் நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரியல் நம்பர்னு சொல்லலாம். ஓகே, இது எப்படி சொல்லலாம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூ தான். 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வேல்யூ இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். சரி, ஓகே, இப்போ ஹோல் நம்பர்ஸ்னு எதை சொல்லுவோம்? சரி, ஓகே, இந்த நேச்சுரல் நம்பரை எந்த லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் என். இப்போ ஹோல் நம்பரை எந்த லெட்டர்னா W. ஓகே, இன்டீஜரை எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Z. ரேஷனல் நம்பரை Q, ரியல் நம்பரை Rன்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போது நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இப்போ ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸ் தான். அப்போ இன்டீஜரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் நம்பர் எல்லாம் இருக்கும். இப்போ எது வரையிலும்? இன்ஃபினிட்டி வரையிலும் 0 இருக்கும். அதே மாதிரி மைனஸ் நம்பர் எல்லாமே இருக்கும். இது எல்லாம் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? இன்டீஜர்னு சொல்லுவோம். அப்போ ரேஷ்னல் நம்பரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ரேஷ்னல் நம்பரோட ஃபார்ம் P/Q ஃபார்மில் இருக்கணும். இந்த P அப்படிங்கிறது இன்டீஜராக இருக்கும், Qவும் இன்டீஜராக இருக்கும். ஆனால் ரேஷ்னல் நம்பரில் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது ஒன்று மட்டும்தான் ரேஷ்னல் நம்பராக இருக்க முடியாது. Q 0 ஆயிடுச்சுன்னா அது ரேஷ்னல் நம்பர் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னீங்கன்னா, ஏதாவது இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரு டிவைட் பை 0னா என்ன அர்த்தம்? அதோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ். அதை டிஃபைன் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ Q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இந்த டினாமினேட்டரில் 0 வராமல் இந்த எந்த நம்பர் வந்தாலுமே அந்த எல்லா நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது நம்ம என்ன சொன்னோம்? எல்லா நேச்சுரல் நம்பருமே ஹோல் நம்பர்னு சொன்னோம். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேச்சுரல் நம்பர்ன்றது என்னது? 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கும். இப்போ ஹோல் நம்பரில் என்ன இருக்குது? 0 இருக்குது. அதுக்கப்புறம் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரலையும் இருக்குது. அப்போது இந்த நேச்சுரல் நம்பர்ன்றது இங்கேருந்து இருக்கா? 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கா? அப்போ எல்லா நேச்சுரல் நம்பருமே எங்கே இருக்குது? எல்லா நேச்சுரல் நம்பருமே இந்த ஹோல் நம்பருங்கிற செட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எல்லா நேச்சுரல் நம்பருமே ஹோல் நம்பர். ஆனால் எல்லா ஹோல் நம்பருமே நேச்சுரல் நம்பரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஹோல் நம்பரில் 0 இருக்குது, நேச்சுரல் நம்பரில் 0 கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? எல்லா நேச்சுரல் நம்பருமே ஹோல் நம்பர், ஆனால் எல்லா ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஓகே, இப்போது எல்லா ஹோல் நம்பருமே இன்டீஜர். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோல் நம்பருங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரலையும். அதே மாதிரி இன்டீஜரில் பாருங்கள், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கா? அப்போ இன்டீஜருக்குள்ளே தானே ஹோல் நம்பர் இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்லலாம்? எல்லா ஹோல் நம்பருமே இன்டீஜர்னு சொல்லலாம்.
ஆனால் எல்லா இன்டீஜருமே ஹோல் நம்பரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதா? இப்போது எல்லா இன்டீஜரும், எல்லா ஹோல் நம்பரும், எல்லா நேச்சுரல் நம்பரும் எங்கே இருக்குது? ரேஷனல் நம்பரில் இருக்குது. இந்த ரேஷனல் நம்பர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரில் இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அப்போ இர்ரேஷனல் நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நம்பர் வருது இல்லையா, இது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர். பாயிண்ட்ஸில் வரக்கூடிய நம்பரும் இர்ரேஷனல் நம்பர். ஓகே, ரேஷனல் நம்பர்லாம் என்ன? அப்போ ரேஷனல் நம்பருக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேஷனல் நம்பருக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? ரேஷனல் நம்பர் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய நம்பர் 3/2, 2/3, 0/2 இப்படியெல்லாம் வர்றது. அப்புறம் 0, -1, 2, 3 இது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். அது என்னங்க, ரேஷனல் நம்பர் p/q ஃபார்மில் தான், அதாவது ஃப்ராக்ஷனில் தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க? 0 எழுதியிருக்கீங்க. -1, 2, 3ன்னு சொன்னீங்கன்னா இப்போ பாருங்கள், 0க்கு கீழே 1ன்னா என்ன ஆன்சரும்? 0 தான் ஆன்சர். இப்போ -1/1ன்னா என்ன ஆன்சர்? -1 தான் ஆன்சர். 2 வந்து எப்படி எழுதலாம்? 2/1, 2 தான் ஆன்சர். ஸோ எல்லா நம்பர்ஸுமே, எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் எல்லாம் சேர்ந்தது என்னது? ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, இந்த அளவுக்கு தெளிவாக இருந்துட்டாலே நம்ம இந்த நம்பர் சிஸ்டம் வந்து ரொம்ப தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இனிமேல் நம்ம எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம்.